ஞானமயம் ஞானச்சுடர் நேயர்களுக்கு கண்ணனின் அன்பு வணக்கங்கள். ஆழ்வார் அமுது எனும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தமிழின் தொன்மையையும் அத்தமிழின் தொன்மையின் வழியாக வருகின்ற வைணவத்தின் தொன்மையையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றி தமிழ் வளர்ச்சியிலும் தமிழ் மக்களின் வளர்ச்சியிலும் மிக்க ஈடுபாடுடன் இருந்த ஆழ்வார்களின் பங்கை பற்றி நாம் அறிந்து வருகின்றோம். அதில் குறிப்பாக ஆழ்வார்கள் எவ்வாறு தமிழின் வளர்ச்சிக்கு பங்கேற்றார்கள், சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை தமிழ் மண்ணில் உருவாக்க முயன்றார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நீண்ட மரபின் தொடர்ச்சியாகத்தான் பாரதியும் வருகின்றான். பாரதியும் ஒரு ஆழ்வார் தான். இந்த வாரத்தில் நாம் வேறொரு நோக்கில் ஆழ்வார்களின் பங்களிப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். பெரும்பாலும் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இந்தியா என்ற இந்த உபகண்டத்தில் இரண்டு பெரும் நகரங்கள் முக்கியப்படுகின்றன. ஒன்று காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசி, அடுத்து ராமேஸ்வரம். எனவே ஒவ்வொரு இந்துவும் தொன்று தொட்டு இந்த இரண்டு நகரங்களுக்கும் போய் வந்திருக்கின்றார். பாருங்கள், இப்பொழுது உள்ள இந்த கூகுள் மேப் பார்த்தால் இது 2405 கிலோமீட்டர். இப்பொழுது இது 42 நேரமாகிறது, மணி நேரமாகின்றது இங்கிருந்து போய் வருவதற்கு. யோசித்து பாருங்கள், அந்த காலத்தில் எந்த வாகன வசதியும் இல்லாத பொழுது அவர்கள் எல்லாம் எத்தனை நாட்கள் இங்கிருந்து நடந்து தமிழகத்திலிருந்து காசிக்கு செல்வதும் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வருவதுமாக இருந்திருப்பார்கள் என்று. இது ஆழ்வார்களை ஒரு வகையில் பாதித்திருக்கின்றது. இப்படி தேசாந்திரம் விட்டு தேசாந்திரம் சென்று இறைவனை வழிபட வேண்டுமா, ஏன் இருக்கும் இடத்திலேயே இறைவனை நாம் காட்ட முடியாதா என்று அவர்கள் யோசித்திருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் இப்படி பாடுகின்றார்கள். செல்வம் மல்கு தென் திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடு அரவு அமளியில் அரித்துயல் அமர்ந்த பரம நின் அடியினை பணிவன் வரும் இடர் அகல காமருப்பும் காவிரியின் தென்பால் மண்ணு மல்லையாய் மாமல்லபுரத்தை பற்றி பேசுகின்றார்கள். மதில் கட்சி ஊராய் பேராய் என்று திருக்கட்சி என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரத்தை பற்றி பேசுகின்றார்கள். எழிலுடைய அம்மனீர் என் அரங்கத்து இன்னமுத குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் 7 கமல பூவழகர் எமனார் என்னுடைய கழல் வலையை தாமும் கழல் வலையை ஆக்கினாரே என்று மிக அழகாக ஆண்டாள் பாடுகின்றாள். அரங்கத்து இன்னமுதர் என்று பொழுது ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசுகிறேன். நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கை, திருமாலிரும் சோலை, மதுரைக்கு அருகுள்ள திருமாலிரும் சோலையை பற்றி நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று இவை கொள்ளும் கொளோ. இப்படி ஒவ்வொரு திருத்தலங்களுக்கும் சென்று அந்த தலத்தில் உள்ள பெருமாளை பற்றி மிக அழகாக பாடி அவருடைய பெருமையை அங்கு சொல்லி அந்த திருத்தல புராணங்களை எல்லாம் உருவாக்கி அந்த தெய்வத்திற்கு ஒரு ஒரு பெரும் மகிமையை காட்டி நாம் இருக்கும் இடத்திலேயே நாம் இறைவனை காண முடியும். இதற்காக நாம் காசி ராமேஸ்வரம் என்று போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக அழகாக அவர்கள் காட்சி சென்றார்கள். அதனால் தான் திருவரங்கம் என்பது கோயில்கள் எல்லாம் பெரிய கோயிலாக திருவரங்கம் கருதப்படுகின்றது. உலகிலேயே மிகவும் செல்வம் நிரம்பிய கோயிலாக பத்மநாபபுரம் காட்டப்படுகின்றது. உலகின் மிக முக்கிய கோயிலாக திருப்பதி கோயில் இருக்கின்றது. இது வாத்திகன் கோயிலை விட மிக கூடுதலாக அடியார்களை கவரக்கூடிய ஒரு நகரமாக இருக்கின்றது. மிக செல்வம் மிகுந்த ஒரு கோயிலாக இருக்கின்றது. அதே போல் காஞ்சியில் உள்ள வரதராஜர் கோயில், ஆண்டாள் இருக்கின்ற ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே போல் கூடலழகர் கோயில், இவையெல்லாம் ஆழ்வார்கள் வந்த பிறகு மிக பெருமை அடைகின்றன. எனவேதான் 108 திவ்ய தேசங்கள் என்று நாம் சொன்னாலும் இந்த 108 திவ்ய தேசங்களில் 2 திருப்பார்கடலும் வைகுந்தமும் இந்த உலகில் இல்லை. மிச்சமுள்ள 106இல் 84க்கும் மேலே தமிழகத்திலும் ஒரு 14 போல ஆந்திர மாநிலத்திலும் ஒரு சில மட்டுமே வட இந்தியாவில் இருப்பதை நாம் காண்கின்றோம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இந்தியாவின் தொன்மை என்பது தென்னகத்திலும் அந்த தொன்மையின் வழி வருகின்ற ஆழ்வார்கள் அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இங்கு மிக அழகான தெய்வீக பக்தி பணுவல்களை இங்கு ஏற்றி இதன் தமிழின் தொன்மையை நிறுவுவதற்காக அவர்கள் தென்னகத்தின் பெருமையை காட்டிச் சென்றனர் என்று நாம் காண்கின்றோம். எனவேதான் வைணவத்தின் வழியாக தமிழுக்கு பெருமையும் தமிழின் தொன்மை வழியாக வைணவத்திற்கு பெருமையும் இருப்பதை நாம் காணுகின்றோம். நன்றி, வணக்கம்.